ஒரு டிவிடில அண்ணன் சீமானோட புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேற சில ஆளுமைகளோட இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதை இவங்களை எடுத்துட்டு நீங்க வந்து தலைவரும் அண்ணன் சீமானும் பக்கத்துல இருக்கிற மாதிரியான புகைப்படமா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. என்னடா புத்தாட்டாது? மற்ற வேலைகளை செய்யறத விட ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஆர்வமா செஞ்சு கொடுத்தேன். அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் வந்து அது அவர் நேர்ல சந்திச்சதா சமூக வலைதளங்கள்லயும் பத்திரிகைகள்லயும் வெளியில வந்துச்சு. நான் செங்கோட்டையன்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அது விட்றா, அவர் தேவைக்காக பயன்படுது அப்படிங்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே, இல்லைன்னா வீட்டில இருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது, அது வந்து இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் களத்துல ஒரு முக்கியமான தலைவரை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் உண்மையிலே உன்னை மாதிரி நன்மை கிடைக்கவே மாட்டாடா. அந்த நீங்க நல்ல குடும்பம் தானே இருக்கீங்க, நீங்க தெய்வம் மாதிரி, உங்களை மறக்க மாட்டேன். அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு பிறகு யாராவது ஒரு தலைமையில வந்து தமிழர்கள் ஒருங்கிணைணும் அப்படிங்கும்போது அது அண்ணன் சீமானா இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தது. அவருடைய சிந்தனைகளை நானும் உள்வாங்கினவன், அவருடைய பேச்சுகள் எனக்கும் பிடிக்கும். அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்டப்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. ஈழத்துல போர் உச்சகட்டத்துல இருந்த சமயத்துல அங்க புலிகளா இருந்தவங்க எல்லாம் களத்துல போய் கண்ணு போய் காது போய் பெண்கள் உட்பட உயிரிழந்து அங்க செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் அங்க போயிருந்ததாகவும் தலைவர் பிரபாகரன் இவரை கூப்பிட்டு கறியாக்கி போட்டதாகவும், எனக்கு 28 கிலோல கறி போட்டாருன்னு எனக்கு துப்பாக்கி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே பார்த்த? ஐயா டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன்.